இன்னைக்கு சத்தான சமையல உசிலி சாதம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? உசிலி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் புழுங்கல் அரிசி வேக வைத்தது, பொடியாக அரிந்த புடலங்காய் 1½ டேபிள் ஸ்பூன், அரிந்த கொத்தவரங்காய் அரை கப், அவரைக்காய் விரும்பும் அளவு, அரிந்த காராமணிக்காய் 1/4 கப், அரிந்த பீன்ஸ் விரும்பும் அளவு, 4 கோவக்காய் அரிந்தது, முளைத்த பச்சை பயிறு விரும்பும் அளவு, தேங்காய் துருவல் 1½ டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, வறுத்த முந்திரி விரும்பும் அளவு, வறுத்த வேர்க்கடலை விரும்பும் அளவு, வரமிளகாய் 3. உசிலி சாதம் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? என்ன இவ்வளோ காய்கறிகள் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. சத்தான சமையல் அப்படிங்கிறப்ப எல்லா காய்கறிகளையும் சேர்த்தா நல்லா சத்து கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதம் மட்டும் வந்து உதிரியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து நான் முளைச்ச பச்சைப்பயிறு எடுத்துருக்கேங்க. முளைச்ச பச்சைப்பயிறு இதை ஒரு இதில் போட்டுக்கலாம். இதோட தேங்காய் துருவல், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, சிவப்பு மிளகா போட்டுக்கலாம். மிளகாவோட மிளகு சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு தடவை இயக்கிக்கலாங்க. வந்து ஒரு கோர்ஸாக போடுற இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரொம்ப குறைச்சி தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து கடாய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து முதல்ல சேர்க்க போகிறது வந்து கடுகு. கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுறேன் இதுலேயே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுவிட்டா வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சேர்க்க போகிறது பீன்ஸ். இதுக்கு வந்து பொதுவாக வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டோங்க. இது சுவாமிக்கு படைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது லேசான நிறம் மாற ஆரம்பித்த பிறகு நம்ம ஒவ்வொரு காயாக சேர்த்துட்டே வரலாம். லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரலாம். இப்போ நான் முதல்ல சேர்த்துருக்கிறது பீன்ஸு, இது அவரைக்காய், இதோட காராமணிக்காய், இது கோவக்காய், புடலங்காய், இது வந்து நாட்டு புடலங்காங்க, இதோட கொத்தவரங்காய். எல்லாமே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும். பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா ஃப்ரை பண்ணாலே போதுமானது. இப்போ இது பாருங்கள், எல்லா காயும் சேர்த்தாச்சு. நாட்டுக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் நான் இப்போ போட போகிறேங்க. ரைஸ் சேர்க்குறப்ப மீதி உப்பை சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம இந்த அரைச்ச விழுது அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் லேசாக வெந்திருந்தா போதுமானது. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை சேர்த்துக்கலாம். ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போடணுங்க. இல்லை நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் இல்லாமல் வெறும் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் வேணா கூட போடலாங்க. மிளகு, சீரகம், சிவப்பு மிளகாய் காரத்துக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிறதுக்கும் இந்த காய்கறிகள் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ஏன்னா
இது வந்து நம்மளுக்கு வந்து முளைச்ச பச்சை பயிறு அப்படிங்கிறதுனால அதிகம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டமின் சியும் வந்து இதில் ஸ்ப்ரவுட்ஸில் கிடைக்கும். ஆனால் ஜஸ்ட் 1 or 2 minutes வச்சா போதுமானது. அந்த கொஞ்சம் அந்த பச்சை வாடை நீங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி வைக்கிறேங்க. ஆனால் இதுக்கு லெமன் ஜூஸ் எல்லாம் புழிய மாட்டோங்க, நல்லா இருக்காது. அந்த பருப்பினுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து டாமினண்ட்டாக இருக்கணும். நீங்கள் பச்சை பயிரை வந்து கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை அதிகம் வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes வச்சுருந்தா போதுமானது. ஒரு லேசாக வெந்த மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு ரைஸை சேர்க்கலாம். இப்போ இது வந்து 2 minutes ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ இது லேசாக கலந்து விடலாம். இன்னும் மஞ்சள் தூள் சேர்க்கல, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் போட்டுக்கலாங்க. இந்த ரைஸுக்கு தகுந்த உப்பு இப்போ போடுறேங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த உப்பு முதலையே போட்டேன் அந்த வெஜிடபிள்ஸோட. இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடணும். இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடானா போதுமானது. இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். உசிலி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு இது அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு வேறு என்ன தொட்டுக்கிறதுக்கு தேவையே கிடையாதுங்க. இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கிறது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும், அதனால் போடுறேங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. பொதுவாக இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும், ப்ளஸ் நல்ல ருசியை கொடுக்குங்கிறதுனால இதை சேர்க்குறேன். அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உசிலி சாதம் செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க. இப்போ ஒரு வானலியில் தகுந்த அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தாளித்த பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒவ்வொன்றா சேர்த்துட்டே வந்துடலாங்க. பீன்ஸ், காராமணிக்காய், புடலங்காய், அவரைக்காய், அதோட கோவக்காய், இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த காயெல்லாம் கொஞ்சம் லேசாக வெந்த மாதிரி ஆகிடுங்க. அதற்கு பிறகு மூடியை திறந்துட்டு அரைச்ச விழுதை வந்து கொஞ்சம் பரவலாக போட்டுட்டு அதில் மூடி வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 minutes வச்சே இருக்கணும். அதற்கு பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள், சாதம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கனாக்க சூடாகிற வரைக்கும் கலந்த பிறகு எடுத்து பரிமாறும் கிண்ணத்துக்கு மாற்றிய பிறகு வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பால் அலங்கரிச்சிங்கனாக்க மிக சுவையான உசிலி சாதம் ரெடி. மிக சுவையான உசிலி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். இது எப்பயாவது வந்து கடவுளுக்கு படைக்கிறதுக்கு நம்ம விதவிதமாக கலவை சாதம் பண்ணுவோம் இல்லைங்களா, வெங்காயம் பூண்டு இல்லாமல், அந்த மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து ஒரு டிஷ் பண்ணுறப்போ எப்படி வந்து நம்மளுக்கு கூடுதலாக சுவையும் கூடுதலாக நம்மளுக்கு வந்து சத்துக்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த உசிலி சாதம் தேர்ந்தெடுத்தேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.